ஒரு பாடலின் ஒரு அடியை பாடிவிட்டு நான் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராய் நம்முடைய சிந்தைகளை திருப்ப போகிறோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் தற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் தானே. ஒரு சில அடிகளை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் தற்பரன் முழங்குகின்றார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கேதுரு மரங்களையும் லீபனோனின் மரங்களையும் கர்த்தரின் வலிய சத்தம் கோரமாக முறிக்கின்றது. சேனை அதிபர் நமது முன்னிலை ஜெய வீரனாக செல்கிறார். சேனை அதிபர் நமது முன்னிலை ஜெய வீரனாக செல்கிறார். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் ஜலப்பிரவாகமே தற்பரன் முழங்குகின்றார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. அக்கினி ஜுவாலைகளை அவர் சத்தம் பிளக்கின்றது. காதேஸ்வனாந்திரத்தை கர்த்தர் சத்தம் அதிரம் பண்ணும். ராஜாகவே கர்த்தர் வீற்றிருப்பார். ராஜரீகம் எங்கும் சொல்லிக்கும். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? நன்றி. Thank you Lord. அக்கினி ஜுவாலைகளை அவர் சத்தம் பிளக்கின்றது. காதேஸ்வனாந்திரத்தை கர்த்தர் சத்தம் அதிர பண்ணும். ராஜாவாகவே கர்த்தர் வீற்றிருப்பார். ராஜரீகமெங்கும் ஜொலிக்கும். ராஜாவாகவே கர்த்தர் வீற்றிருப்பார். ராஜரீகமெங்கும் ஜொலிக்கும். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் தற்பரன் முழங்குகின்றார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. பெண்மான்களினும்படி பலத்த கிரியை செய்திடும். கோட்டையும் வெளியாக்கும் கர்த்தரின் வலிய சத்தம் பலன் கொடுத்து சமாதானமிட்டு மரணமை ஆசீர்வதிப்பார். பலன் கொடுத்து சமாதானமிட்டு மரணமை ஆசீர்வதிப்பார். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் ஜலப்பிரவாகமே தற்பரன் முழங்குகின்றார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்புவோமா?
இந்த நாளின் தியானத்திற்காய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதியானது லூக்கா 19வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரையில் உள்ள பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இந்த பகுதியும் கூட நாம் சண்டே ஸ்கூல்ல கூட, ஞாயிறு பள்ளி வேத பாடசாலையில கூட நாம் கற்றுக்கொண்ட ஒரு சம்பவமாகத்தான் காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே அவர் எரிகோ என்கிற பட்டணத்துக்கு கடந்து வருகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த எரிகோ என்பது மிக செழிப்பான, வசதியான, ஐஸ்வர்யவான்கள், வியாபாரிகள் வாசம் பண்ணுகிற ஒரு செழிப்பான பட்டணமாய் காணப்படுகிறது. இந்த பட்டணத்துக்கு அவர் இந்த விசை வரும் பொழுது 2 நபர்களை சந்தித்ததை நம் வேதாகமத்திலே நாம் பார்க்க முடியும். அதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தின் கடைசி பகுதியில 35வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு பார்வையற்ற மனிதன் அந்த எரிகோவுக்கு பக்கத்திலே அவன் பிச்சை எடுத்து கொண்டிருந்ததை நாம் கவனிக்க முடியும். அந்த மனிதனுக்கு இயேசு பார்வை கொடுத்ததை நம்ம பார்க்க முடியும். பாருங்கள், அவன் உண்மையிலேயே பார்வையற்றவன் தான் இயற்கையாகவே. ஆனால் அவனுக்கு ஆண்டவர் பார்வை கொடுத்தார். ஆனால் இரண்டாவதாக இன்னும் ஒரு மனிதனை ஆண்டவர் அந்த பட்டணத்திலே சந்திப்பதையும் அவன் வாழ்க்கையை மாற்றுவதையும் தான் இந்த லூக்கா 19வது அதிகாரம் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். முதலாவது ஆண்டவர் சந்தித்த அந்த மனிதன் பார்வையற்றவனாயிருந்தான் அவனுடைய சரீரத்திலே. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் சந்திக்க போகிற இந்த மனிதனோ கண்கள் தெளிவான பார்வை உடையவனாயிருந்தான். ஆனால் அவனுடைய மனது குருடாகி போனதாக காணப்பட்டது. ஏன், எது நிமித்தம் அவன் அப்படி இருந்தான்? எதற்காக ஆண்டவர் அந்த மனிதனை சந்தித்தார்? அவனை சந்தித்த பொழுது அவன் வாழ்வில் என்ன நடந்தது என்பதை இந்த நாளிலே நம்மோடு கூட கர்த்தர் பேசும்படியாய் விரும்புகிறார். எப்பொழுதுமே சம்பவங்களை யாரோ ஒருவருக்காக எழுதப்பட்டது என்று எடுத்துக்கொள்ளாமல் அது எனக்காகத்தான் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வோமே, ஆனால் நாம் மாற வேண்டிய பகுதிகளிலே மாறிவிடுவோம். அவர் விரும்புகிற மாற்றத்தை அடைந்து விடுவோம் என்பதுதான் ஆண்டவருடைய செய்தி தருகிற காரியமாக காணப்படுகிறது. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு ரட்சிக்கப்பட்டவன். ஆண்டவராகிய இயேசு இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்திலே 9வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்லுகிறார். பாருங்கள், அந்த வீட்டுக்கு அன்றைக்கு தான் ரட்சிப்பு வந்தது. வீட்டுக்கா வீட்டாருக்கா என்பதை நான் உங்களுக்கு விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். வீட்டுக்கு ரட்சிப்பு தேவையில்லை, வீட்டாருக்கு தான் ரட்சிப்பு தேவைப்பட்டது. இந்த நாளிலும் கூட நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்படுதல் என்றால் ஒரு உண்மையான மனமாற்றத்தை என் தேவன் அங்கே விரும்புகிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களை, எப்படி இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது? ரட்சிப்பின் அடையாளம் தான் என்ன? அங்கே என்ன மாற்றம் நடந்தது? என்ன சம்பவம் என்பதை இந்த நாளிலே நான் உங்களுக்கு தெளிவாய் போதிக்க விரும்புகிறேன். திறந்த உள்ளத்தோடு கூட, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதோடு கூட, எனக்குத்தான் இந்த வார்த்தை என்கிற உணர்வோடு கூட இந்த வசனத்தை கேட்பீர்களேயானால் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்களோடு கூட பேசும் என்பதில் சந்தேகமே கிடையாது. அன்புக்குரியவர்களே, இந்த சம்பவத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த எரிகோவிலே பிரவேசிக்கும் பொழுது சந்தித்த ஒரு மனிதனுடைய பெயர் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு பெயர் தான். அது சகேயு என்பதாகும். சகேயு என்கிற அந்த பெயருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆங்கிலத்தில் நான் இப்படி சொல்ல முடிகிறது, பியூர், அதாவது சுத்தமானவன், அப்பழுக்கற்றவன், குற்றமற்றவன்.
அதே நேரத்தில் இன்னும் ஒரு அர்த்தமும் இருக்கிறது. இன்னோசன்ட், அதாவது அவன் ஒரு அப்பாவி என்று சொல்லலாம், கள்ளங்கபடமே இல்லாதவன் என்பதுதான் சகேயு என்கிற பெயரினுடைய அர்த்தமாய் காணப்படுகிறது. அந்த எபிரேய பதத்திலே அதனுடைய அர்த்தத்தை வாசித்த பொழுது இந்த ரெண்டு வார்த்தைகளும் அங்கே எழுதப்பட்டது. பியூர், அதாவது சுத்தமானவன், பரிசுத்தமானவன், குற்றமே அற்றவன். இன்னொரு வார்த்தை இன்னோசன்ட், அவன் அப்பழுக்கற்றவன் மட்டுமல்ல, அவன் ஒரு அப்பாவி என்று சொல்ல முடியும், அவன் ஒரு கள்ளங்கபடில்லாத மனிதன் என்று சொல்ல முடியும். பாருங்கள், பெயரினுடைய அர்த்தம் மிக அழகாய் இருக்கிறது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையோ அவனுடைய பெயருக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருந்ததை நம்ம பார்க்க முடியும். இன்றும் அப்படித்தானே நம்மில் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெயர்தான் கிறிஸ்தவ பெயர், பெயர்தான் வேதத்தில் உள்ள நல்ல அர்த்தம் பொருந்தின பெயர்கள். ஆனால் அந்த பெயருக்கும் அந்த கிறிஸ்தவன் என்கிற அந்த பெயருக்கும் சம்பந்தமே இல்லாமல் ஜீவித்துக் கொண்டிருக்கிறதை கர்த்தர் இந்த சம்பவத்தின் மூலமாய் நமக்கு அடையாளம் காட்டி தருகிறார். சிலர் பெயர் மாற்றி இருப்பார்கள். நாங்க ஆண்டுடைய பிள்ளைகளாகி விட்டோம் அல்லவோ, ஆகவே பைபிளில் உள்ள ஒரு பெயர் எங்களுக்கு வைக்க வேண்டும் என்று விரும்பி பெயரை கூட மாற்றி இருப்பார்கள். நல்ல அர்த்தமுள்ள பெயரா ஆண்டுடைய ஊழியக்காரர்கள் நல்லா செலக்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. அந்த பெயர்களை பார்த்தா அந்த பெயர்களுக்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்ற எண்ணத்தோடு தான் அந்த பெயர் சூட்டப்பட்டது. ஆனால் அந்த பெயருக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு ஏமாற்றத்தை நாம் இன்றைய கிறிஸ்தவர்கள் அநேகரிடத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் உள்ள ஒரு புகழ்பெற்ற தேசப்பிதா இப்படியாக சொன்னார்: கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவை போல வாழ ஆரம்பித்து விட்டால் இந்தியா கிறிஸ்தவ நாடாக மாறுவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்று சொன்னார். எவ்வளவு நிதர்சனமான உண்மைங்க! இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கை கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்கிற பெயருக்கேற்றாற்போல் இருக்கிறதா? ஆண்டவருக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத, பெயருக்கும் உங்கள் ஜீவியத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த சகேயு என்கிற பெயருக்கு பியூர், சுத்தமானவன் என்றுதான் அர்த்தம். அவன் அப்பாவி இல்லது கள்ளங்கபடை அற்ற மனிதன் என்பதுதான் அர்த்தம். ஆனால் அவனுடைய ஜீவியமோ இதற்கு நேர்மாறாக அசுத்தத்தினாலும் கள்ளம் கபடுகளினாலும் நிறைந்தது என்பதை இந்த சம்பவத்தின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள முடியும். என கேட்கிறேன் அன்பானவர்களை, பெயருக்கேற்ற கிறிஸ்தவர்கள் என்ற சொல்லுக்கேற்றாற் போல் நம்முடைய ஜீவியம் இருக்குமே ஆனால் ஆண்டவர் எவ்வளவாய் சந்தோஷப்படுவார், ஆண்டவருடைய நாமம் எவ்வளவாய் மகிமைப்படும். ஆனால் இன்று கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை சூட்டிவிட்டு கிறிஸ்துவுக்கும் அவர்கள் ஜீவியத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் கிறிஸ்துவின் நாமம் தூஷிக்கப்படுவதற்கு ஏதுவாய் வாழ்வது தேவனுக்கு எவ்வளவு வேதனை தரக்கூடியதாய் இருக்கும். தேவ கோபத்தை நம்மேல் கொண்டு வரக்கூடியதாய் காணப்படுமே. அன்பான தேவ ஜனமே, இன்று உங்கள் ஜீவியத்தை நீங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறீர்கள். நான் பெயருக்கேற்றாற்போல் வாழ்கிறேனா? நான் முன்னாடி எப்படி இருந்தேன், ஆனா இப்ப ஆண்டவருடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிறேனே, ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுவதில்லை சந்தோஷப்படுகிறேனே, சர்ச்சுக்கு போகிறேன் என்று சொல்லுவதில்லை பெருமிதம் கொள்ளுகிறேனே, கையில பைபிளை தூக்கிட்டு போவதில்லை ஒரு கம்பீரம் அடைகிறேனே. ஆனால் பைபிளை தூக்கிட்டு வர்ற நாம பைபிள் படி வாழ வேண்டாமா? கிறிஸ்துவின் பெயரை சூட்டி இருக்கிற நாம கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிக்க வேண்டாமா? சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை பெயருக்கேற்றாற்போல் உங்கள் ஜீவியம் இல்லாமல் இருக்குமே ஆனால் இன்று ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் வருந்துங்கள், மன்னிப்பு கோருங்கள், மறுவாழ்வு தருவதற்கு கெஞ்சுங்கள், ஒரு புது சிருஷ்டியாய் மாறுவதற்கு முன் வாருங்கள். ஏனென்றால் இனி காலம் செல்லாது.
நம் கடந்து வருகிற இந்த சூழ்நிலைமைகளை ஒவ்வொரு நாளும் பார்க்கும் பொழுது, செய்தித்தாள்களையும் தொலைக்காட்சியின் வருகிற செய்திகளையும் பார்க்கும் பொழுது ஒன்று புலப்படுகிறது: இனி காலம் செல்லாது, இது கடைசி காலம், இயேசுவின் வருகை மிக சமீபம் என்பதை உணர்த்துகிற நாட்களுக்குள்ளே நாம் வந்து விட்டோம். இன்னும் மனம் போல நம்முடைய பேருக்கு ஒத்து வராத, நம்முடைய கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுவதற்கு சம்பந்தமே இல்லாத ஜீவியத்தை செய்வதை விட்டுவிட்டு, பாவ வழிகளில் உழன்று கொண்டிருப்பதை விட்டுவிட்டு, பெயருக்கேற்றாற்போல் ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ்வதற்கு முன் வருவோமேயானால் பரலோகம் மகிழ்ச்சி அடையும். 10,000களில் சிறந்தவர் உங்களை மறுபடியும் ஆசீர்வதித்து உங்களை ஆனந்தமடைய செய்வதற்கு அவர் ஆயத்தமான தேவனாய் காணப்படுகிறார். அன்பானவர்களே, இந்த சகேயுவின் பெயரைத்தான் நாம் தியானித்தோம். ஆனால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். அந்த மனிதனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆயக்காரர்களுக்கு தலைவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். கமிஷனர் ஆஃப் டாக்ஸஸ் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆமா, அவ்வளவு பெரிய ஒரு பதவியிலே இருந்தான். அந்த நாட்களிலே ஆயக்காரர்கள் என்பவர்கள் வரி வசூல் செய்கிறவர்கள். இவனோ அதுலேயும் ஒருபடி மேலே ஆயக்காரருக்கு தலைவனாயிருந்தான், ஐஸ்வர்யவனாயிருந்தான். இவனை பற்றி நாம் பார்க்கும் பொழுது அதிகமாய் வரி வசூலித்து அவன் தவறான வழியிலே ஐஸ்வர்யவானாய் மாறினவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். பாருங்கள், இன்னும் ஒரு டிரான்ஸ்லேஷன்ல போடுங்க, சீஃப் டாக்ஸ் கலெக்டர். இன்னும் அது பிராக்கெட்ல எப்படி போடுங்க, சூப்பரிண்டெண்டன்ட் டு whom others reported. மற்றவர்கள் எல்லாரும், வரி வசூலிப்பவர்கள் இவனிடத்தில் வந்துதான் தகவல்களை தெரிவிக்க வேண்டும், கணக்குகளை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பதவியில இந்த மனிதன் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் அவன் ஏராளமான சம்பாத்தியத்தை உடையவனாய் இருந்தான். கள்ளத்தனமாய் தவறான வழியிலே அரசாங்கம் நியமித்ததை விட அதிகமாய் அவன் வரிகளை கேட்டு ஜனங்களை கஷ்டப்படுத்தினான். ஆகையால் ஜனங்களால் வெறுக்கப்பட்டவனாயிருந்தான், ஜனங்களால் ஒதுக்கப்பட்டவனாயிருந்தான். எவ்வளவுதான் ஒரு பெரிய பணக்காரனாய் இருந்தாலும், எவ்வளவுதான் தேசத்துல மிகப்பெரிய பதவியில இருந்தாலும், அவனை பார்த்தாலே மக்கள் என்ன சொல்லுவாங்க? இவன் தான் மக்கள் வரி பணத்தை சாப்பிடுகிறவன் தானே, கொள்ளையடித்து உயர்ந்தவன் தானே என்று சொல்லி அவனை பற்றி தவறான அல்லது அவனை பற்றி ஒரு கேவலமான பேச்சு தான் பேசிக் கொண்டிருந்திருப்பார்கள். ஆக இவன் வசதியோடு இருந்தது உண்மைதான், ஐஸ்வர்யவானாய் இருந்தது உண்மைதான். ஆனா மகிழ்ச்சியாய் இருந்தானா என்று சொன்னால் இல்லை. அவன் எல்லா ஆசீர்வாதத்தை உடையவனாய் இருந்தாலும் சமுதாயம் அவனை வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்த்ததுனால சமுதாயத்தோடு ஒரு தொடர்பற்றவனாய் தனித்து நின்று கொண்டிருக்கிறவனாய் காணப்படுகிறான். எனக்கு அன்பானவர்களே, பணம் ஒரு மனிதனை திருப்தி அடைய செய்யாது, பணம் ஒரு மனிதனுக்கு மதிப்பை கொண்டு வராது, பணம் ஒரு மனிதனை மகிழ்ச்சியோடு வாழ வைக்க முடியாது என்பதை இன்றைக்காயிலும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இன்று ஆண்டவரை அறிந்த அநேகர் கூட அநேக தவறான வழிகளிலே, குறுக்கு வழிகளிலே அநியாயமாய் பணங்களை சம்பாதிக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள், நல்ல நல்ல பதவிகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அந்த பதவிகளை துஷ்பிரயோகம் பண்ணுகிறார்கள், லஞ்சம் வாங்குகிறார்கள், கள்ளத்தனமாய் நியமிக்கப்பட்டதற்கு அதிகமாய் பணம் வாங்குகிறார்கள், கைக்கூலி வாங்குகிறார்கள். பைபிள் சொல்லுது, பரிதானம் வாங்குகிறவனுடைய வீட்டை அக்கினி பட்சிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் பரிதானத்துக்கு சாய்ந்து போகக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, கள்ளத்தனமாய் பணங்கள் வாங்கக்கூடாது, அநியாயமாய் சம்பாதிக்க கூடாது என்பதெல்லாம் பைபிள் சொல்லி இருக்கிறது. பைபிளை தூக்கிட்டு போற அநேகர் அந்த பைபிள் வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் பொருள் சம்பாதிக்கிறார்கள். ஆனால் அதனுடைய விளைவு பரிதாபம். இந்த உலகம் உங்களை வித்தியாசமாய் பார்க்கும், அதைவிட உன்னத தேவன் உங்களை அருவருப்பாய் நோக்குவார் ஐயா. அதுதான் உண்மை. பணம் இருந்தால் எல்லாம் வந்து விடுமா? இல்லை. இந்த மனிதனை ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் என்றால் அதிலே தேவன் நமக்கு சில காரியங்களை கற்றுத்தருகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த
இந்த மனிதனுக்குள்ள என்னதான் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சம்பத்துகள், சமுதாயத்தில் மிகப்பெரிய பொறுப்புகள் இருந்தாலும் ஒரு வெற்றிடம் அவனுக்குள்ளே இருக்கிறது, ஒரு வெறுமை அவனுக்குள்ளே இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அந்த மனிதன் இயேசு இந்த வழியே வருகிறார், இந்த பட்டணத்துக்கு எதிர்த்து வருகிறார் என்பதை அந்த மனிதன் கேள்விப்படுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நாளிலே இந்த சகைவை பற்றி 3 காரியங்களை நான் உங்களுக்கு முன்பதாய் சொல்லிவிட விரும்புகிறேன். பரிசுத்த ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 1 முதல் 4 முடிய உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே அவன் என்ன விரும்புகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். லூக்கா 19வது அதிகாரத்தை திருப்பி பாருங்கள். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளன் ஆனபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே ஆண்டவரை பார்ப்பதற்கு அவனுக்கு ஒரு ஆசை. இயேசுவை பற்றி அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். என்னதான் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் கணக்கில்லாமல் இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு வெறுமை இருக்கிறது. இன்று அநேக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ள எல்லாம் இருக்குது பாஸ்டர், எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் தந்திருக்கிறார், ஆனா ஒரு பெரிய வெறுமை எனக்குள்ள இருப்பதை நான் ஃபீல் பண்றேன். ஏதோ ஒன்றை இழந்திருக்கிறேன், ஏதோ ஒரு வெற்றிடம் என்னிடத்தில் காணப்படுகிறது, ஏதோ ஒரு ஏமாற்றத்தோடு நான் இருக்கிறேன், ஏதோ ஒன்று பறி கொடுத்தது போல நான் யோசித்து கொண்டிருக்கிறேன். என்னன்னு தெரியல. அது வேறு ஒன்றுமில்லை, இயேசு இல்லாத வாழ்க்கை வெறுமையானதுதான். இயேசு இல்லாத வாழ்க்கை வெறுமையானதுதான், வெற்றிடமாகத்தான் காணப்படும் என்பதை இந்த மனிதனுடைய செய்தியில் இருந்து, அந்த மனிதனுடைய சரித்திரத்தில் இருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். பாருங்கள், அப்படி அந்த மனிதன் ஆசீர்வாதமா வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இயேசுவை பற்றி அவன் கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்டது என்னமா இருந்திருக்கும்? அவர் பெரியவர், அவர் விடுதலையாக்குகிறவர், ரட்சிக்கிறவர், ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பவர், அவர் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவர், எப்பேற்பட்ட வியாதியானால் சுகமாக்குவார், மரித்தவனை உயிர்த்தெழ பண்ணினார். இப்படி பல்வேறு விதமாய் இயேசுவை பற்றி அவன் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு உண்டு. கேள்விப்பட்ட இயேசு தன்னுடைய பகுதிக்கு வருகிறார் என்பதை அவன் கேள்விப்பட்ட பொழுது அவரை பார்க்க ஆசைப்பட்டான். இங்கே முதல் பாயிண்ட் அதுதான், ஆசைப்பட்டான் இயேசுவை காண்பதற்காக. இயேசுவை காண்பதற்கு அவனுக்கு ஒரு பெரிய ஆசை உண்டானது. ஒருவேளை என்னுடைய வெறுமையை இந்த இயேசு மாற்ற முடியுமோ? இயேசுவை காண அவன் ஆசைப்பட்டான், ஆனால் இயேசு அவனை காண விரும்பினானா என்று எழுதப்படவில்லை. இயேசுவை ஜனக்கூட்டத்தின் நடுவில் பார்ப்பதற்கு பிரயாசப்பட்டான், ஆனால் மிக அதிக கூட்டம் இயேசுவை பின்தொடர்ந்து செல்லுகிறபடினாலே, அவன் வளர்த்தி குறைவாய் இருந்தபடினாலே அவனால ஜனக்கூட்டத்தில் இயேசுவை பார்க்க முடியவில்லை. அதனால என்ன செய்தான் தெரியுமா? அவன் ஓடுகிறான். அங்கே அந்த பவனி போகிற வழியாக, இயேசு நடந்து செல்லுகிறதுக்கு அந்த வழியாக முன்பதாக ஓடி அங்கே ஒரு காட்டத்தி மரத்திலே ஏறி உட்கார்ந்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? இயேசுவை பார்ப்பதற்காக. அன்பான கர்த்தருடைய ஜனமே, அந்த மனிதனுக்குள்ளே இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது. இயேசு ஏதோ ஒன்றை என் வாழ்க்கையிலையும் செய்ய முடியும் என்கிற ஒரு ஏக்கம் அவனுக்குள்ளே இருந்தது. பாருங்கள், எல்லாம் இருந்தது, ஆனா இயேசு இல்லை அல்லவோ? இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில இயேசு வாசம் பண்ணுகிறாரா? உங்க உள்ளத்துல இயேசுவுக்கு நீங்க இடம் கொடுத்திருக்கிறீர்களா? உங்கள் ஜீவியத்தில் இயேசு ஆளுகை செய்கிறாரா? இந்த மனிதனுக்கு ஒரே ஆசை இயேசுவை பார்க்கணும்னு. அதனால ஓடினான். காட்டத்தி மரத்தில் ஏறி அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். தேடினவன் ஓடுகிறான்,
பாருங்க, ஒரு சின்ன பிள்ளை மாறி ஓடுறான் பாருங்க. பொதுவாக அந்த சமுதாயத்தில் உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் இப்படி பப்ளிக்ல ஓட வாய்ப்பே இல்லை, ஓடவே மாட்டாங்க. அது தங்கள் அந்தஸ்துக்கு, கௌரவத்துக்கு குறைவு, இழுக்கு என்று நினைப்பார்கள். ஆனா இந்த மனிதன் அப்படி இல்லை, ஓடுறான். அவனுக்கு அதை பற்றி கவலை இல்லை. யார் என்ன சொன்னா என்ன, எனக்குள்ள இருக்கிற வெற்றிடத்தை மாற்றுவதற்கு இயேசு ஏதாவது செய்ய முடியுமா, இயேசுவை பார்த்தா ஏதாவது நடக்குமா என்ற ஒரு ஏக்கத்தோடு கூட ஆசையாய் அந்தஸ்தை மறந்து தன்னுடைய நிலையை அவன் மறந்து விட்டு ஒரு சிறு பிள்ளையை போல ஓடி போய் அத்தி மரத்தில், அந்த காட்டத்தி மரத்தில் ஏறி ஒளிந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அன்புக்குரியவர்களே, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம கவனிக்கணும். இயேசுவை பார்க்க இவன் ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனா அதற்கு முன்பதாகவே இயேசு அவனை பார்க்க ஆசைப்பட்ட நீங்கள் அவரை விரும்புவதற்கு முன்பதாக, நீங்கள் அவரை நேசிப்பதற்கு முன்பதாக, நீங்கள் அவரை பார்ப்பதற்கு ஆசைப்படுவதற்கு முன்பதாக, உங்களை பார்ப்பதற்கு ஆசைப்படுகிற ஒருவர் தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட ஒருவேளை நீங்க ஆண்டவரிடத்திலிருந்து ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு ஆசையோடு கூட பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இன்று உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மன விருப்பங்களை சொல்லுங்க நிறைவேற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படுமாம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளுகிற தேவன். ஆண்டவரிடத்திலிருந்து எதையாயிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசையோடு அவரை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, அவர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தராய் அவர் காணப்படுகிறார். என்ன விருப்பத்தோடு நீங்கள் காணப்படுகிறீங்க? கர்த்தர் உங்களுடைய விருப்பத்தை அறிகிறவர் மட்டுமல்ல, அதை நிறைவேற்றுகிற கர்த்தராய் காணப்படுகிறார். ஆச்சரியம் என்ன தெரியுமா? அங்கே தொடர்ந்து நாம் அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 4வது வசனத்தை பாருங்கள். அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். 5வது வசனத்தை பார்க்கும் பொழுது, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகேயுவே என்று கூப்பிடுகிறார். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க! என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்! நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளை கூட நிறைவேற்றுகிற தேவன். அவன் அவரை பார்க்க ஆசைப்பட்டான். அந்த ஆசையை அறிந்த தேவன் அங்கே நடந்துட்டே தான் வர்றாரியா. எத்தனையோ மரங்கள் அந்த வழி அருகே நின்றது உண்மைதான். அந்த பட்டணத்திலே பாதையின் 2 பக்கத்திலும் ஏராளமான மரங்கள் வளர்ந்து நிற்பது உண்மைதான். ஆனா இந்த மரத்தடியில் வந்த பொழுது இயேசு அண்ணாந்து பார்த்தாராம். எதற்காக தெரியுமா? என்னை தேடி ஒருவன் இங்கு ஒளித்துக் கொண்டிருக்கிறான். அவனை நான் காண்கிற தேவன் என்பதை அவன் அறிய வேண்டும் என்பதற்காகத்தான். எந்த விருப்பத்தோடு, எந்த ஆசையோடு கூட நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த ஆசையை நிறைவேற்றுகிற ஒருவர் தான் நாம் வழிபடுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்க பார்த்த பொழுது, இயேசு அந்த இடத்தில் வந்த பொழுது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு அதோடு நிறுத்தவில்லை, சகேயுவே என்று கூப்பிடுகிறார். பாருங்க, அவனுடைய பெயர் அந்த பட்டணத்தில் உள்ளவர்களுக்கு ஒருவேளை பரிச்சயமாயிருக்கலாம். அங்கே வரி கட்டுகிறவர்களுக்கு ஒருவேளை இவன் தெரிந்த மனிதனாயிருக்கலாம். ஆனால் இயேசுவுக்கு தெரியுமா? ஆம், தெரியும். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மறந்து விடுகிற தேவன் இல்லவே இல்லை. இந்த மனிதனுக்குள்ள ஒரு ஆசை இயேசுவை பார்க்கணும்னு. ஆனா அந்த ஆசை நிறைவேறினது மட்டுமல்ல, ஆச்சரியமும் அங்கு காத்திருந்ததையா. ஆம், இன்று நான் தீர்க்க தரிசனம் சொல்லுவேன். அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, அன்பு தாயே, தகப்பனே,
உங்க ஆசையை நிறைவேற்றுகிறவர் மட்டுமல்ல, அதோடு கூட நீங்கள் எதிர்பார்த்திராத ஆச்சரியங்களையும் உங்களுக்கு அருளி செய்வதற்கு, அள்ளி தருவதற்கு என் அன்பு ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார். இவன் விரும்பினது அவரை பார்க்க, ஆனா அவரே அவனை பார்த்தார். ஐயா, உன்னை காண்கிற தேவன், நீர் அறியா ஒருவர் உன்னை கண்டு கொண்டிருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதோடு நிறுத்த மாட்டார். அவன் விரும்பினது இயேசுவை பார்க்கணும்னு, ஆனா அவனுக்கு கிடைச்சது இயேசு அவனை பார்த்தார். அதோட நிக்கல, அவனுடைய பேரை சொல்லி கூப்பிடுறார், சகைவே. அவன் அதிர்ச்சி அடைந்திருப்பான். இவருக்கு எப்படி தெரியும்? ஆம், உன்னை நன்றாய் அறிந்த தேவன், உன்னை நன்றாய் புரிந்த தேவன். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல சொல்றேன். இங்கே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சிலர் நினைக்கிறீங்க, என்ன யாருக்குமே தெரியாது, என் நிலைமை அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா அவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன். உன் பெயரையே அவர் அறிவாரே, ஆனால் உன் சூழ்நிலைமையை அவர் அறிய மாட்டாரா? இன்று உன்னை தேடி வந்ததற்கு ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? இதுவரை நீ இருந்தது போல இல்ல. உன் லைஃப்ல ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் கர்த்தர் இந்த நாளிலே உண்டு பண்ணுவதற்காகத்தான் உங்களை தேடி வந்திருக்கிறார் அவர். அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த நாளை நீங்க மறக்க முடியாது, இந்த நாளை நீங்க மறக்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான மாற்றத்தை என் அன்பு ஆண்டவர் உங்கள் வாழ்வுக்கு செய்ய போகிறார். பாருங்கள், முதலாவதாக ஆசைப்பட்டான். இரண்டாவதாக என்ன நடக்கிறது பாருங்கள். 19வது அதிகாரம் 5 முதல் 7 முடிய உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். என ஒரு ஆச்சரியம். ஆசைப்பட்டான், இப்பொழுது ஆயத்தப்படுகிறான் இயேசுவோடு கூட தன்னுடைய வீட்டிற்கு செல்வதற்காக. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, எனக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த மனிதனுக்கு அடுக்கடுக்கான ஆச்சரியத்தை என் தேவன் அள்ளி கொடுத்து கொண்டே இருந்தார். அதே போலத்தான் உங்கள் வாழ்விலும் இனி வரும் நாட்களிலே அடுக்கடுக்கான ஆச்சரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெற போகிறது. இவன் விரும்பினது இயேசுவை காண, ஆனால் அவனுக்கு ஒரு ஆச்சரியம் இருந்தது. இயேசுவே அவனை கண்டார். அதோடு நிற்கவில்லை, அவனுடைய பெயரை சொல்லி கூப்பிட்டார். அதோடையும் அவர் நிறுத்தவில்லை. அடுத்த ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவனை பார்த்து சொன்னார், சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அவனுக்கு. ஏனென்றால் அந்த பட்டணத்தில உள்ள அத்தனை ஜனங்களும் இவன் ஜனங்களிடத்திலே அநியாயமாய் வரி வசூல் பண்ணினது நிமித்தமாய் அவனை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அவன் வீட்டுக்கு எவரும் செல்லவே மாட்டார்கள். அவன் விரும்பி இருப்பான், பணம் இருக்கிறது, என் வீட்டுக்குள் யாரும் வர மாட்டேங்கிறாங்களே, ஏனென்றால் இவன் பாவி, இவன் மோசமானவன், இவன் கொள்ளைக்காரன், இவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொல்லி அந்த சமுதாயம் ஒதுக்கி வைத்திருந்தது. ஆனால் இவனுக்கு என்ன அதிர்ச்சி தெரியுமா? அண்ட சராசரத்தை சிருஷ்டித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் வீட்டுக்கு வர்றாருன்னு சொல்றாரே. அவனால நம்ப முடியல. அவரை பார்க்கணும்னு நினைச்சேன், ஆனா அவர் என்ன பார்த்தாரு. அதுக்கப்புறம் அவர் என் பேரை சொன்னாரு. அவ்வளவுதான் நினைச்சேன், ஆனா அவர் என் வீட்டுக்கு வர்றேன் அப்படி சொன்னாரே. அவனால் அதை நம்பவே முடியல. நம்ப முடியாத ஆச்சரியங்களை, பிரமிக்கத்தக்கதான ஆச்சரியங்களை உங்கள் குடும்பத்திலே நிறைவேற்றுகிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் எந்த சூழ்நிலையில இருக்கீங்க என்பது தெரியாது. ஒருவேளை இயேசுவிடத்தில் நெருங்க முடியாது என்ற நிலையில, நான் மிகப்பெரிய பாவி,
என் வாழ்க்கைக்கெல்லாம் இயேசு செயல்படுவாரா, கிரியைகளை நிறைவேற்றுவாரா என்கிற எண்ணத்துல இயேசு எல்லாம் என் வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது என்கிற ஒரு தவறான மனநிலையில இருக்கீங்களா? உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். நான் இன்று உன் வீட்டுக்கு வர்றேன், நீ என் கூட வர்றியா? அருமையானவர்களே, இந்த நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனானாம். ஆச்சரியம்! ஆயத்தப்பட்டான் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்காக. இன்று நீங்கள் அவர் சொல்லுவதை செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறீர்களா? அவரோடு கூட செல்லுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறீர்களா? எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. சீக்கிரமா வர்றான், அவனால நம்ப முடியல. என் வீட்டுக்கா, என் வாழ்க்கையிலா, என் குடும்பத்துக்கா? உலகமே என்ன ஒதுக்கி வச்சிருக்குதே, உலகமே என்ன வெறுத்து இருக்குதே, என் குடும்பமே என்ன வித்தியாசமா பாக்குதே, எங்க வீட்டுல என்ன மட்டும் தனிமைப்படுத்தி வைத்திருக்காங்களே, கார்னர் பண்ணி வச்சிருக்காங்களே, என் வீட்டுக்கு, என் வாழ்க்கைக்கு, என் லைஃப்லயா இயேசு வருவாரா? ஆமாங்க, உங்க லைஃப்ல தான். எல்லாரும் சமுதாயமே உங்களை புறக்கணிச்சு வச்சிருக்குதே. உங்க குடும்பத்துல நீங்க சில காரியங்களின் வழியாக கடந்து வந்தது நிமித்தம், சில தலைகுனிவுகள் உங்க குடும்பத்தில் ஏற்பட்டது நிமித்தம் உங்க குடும்பத்தை மட்டும் ஒதுக்கி வச்சிருக்காங்களே உறவுகள், உங்க வீட்டுக்கு தான் இயேசு வரப்போகிறார். உங்க வீட்டுல தான் மாற்றத்தை தருவதற்காய் அந்த இரட்சகர் இன்று இந்த இடத்துல எழுந்தருளி இருக்கிறார். நீங்க ஆயத்தப்படுறீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் சொன்ன உடனே வேகமாய் இறங்கி வந்தான். ஏறினவன் இறங்கினான், தேடினவன் ஓடினான், இப்பொழுது ஏறினவன் இறங்குகிறான். கர்த்தரோடு கூட தன்னுடைய வீட்டுக்கு போவதற்கு அவன் சீக்கிரமாய் இறங்கி கொஞ்சம் கூட லேட் பண்ணல. ஏன்னா அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என் வீட்டுக்கா இயேசு வரட்டும், ஓடுவோம் என்று அவன் வேகமா கீழே இறங்கி வந்தான். பாருங்க, சந்தோஷத்தோட, இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி, ஒரு கம்பீரம், கம்பீர சத்தத்தோடு என்றுதான் அதனுக்கு அர்த்தமாயிருக்கிறது. கம்பீரமா இறங்கி வர்றான். ஏன்னா இதுவரை யாருமே என் வீட்டுக்கு வந்ததில்லை. இந்த இயேசு, இவ்வளவு மேன்மையான இயேசு, இவ்வளவு அற்புதங்களை செய்கிற இயேசு, எல்லாராலும் பரிசுத்தவான் என்று போற்றப்படுகிற இந்த இயேசுவா என் வீட்டுக்கு வர்றார். அவன் கம்பீரத்தோடு கூட அவரை அழைத்து கொண்டு போகிறான். பாருங்க, ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறான் இந்த மனிதன். ஆயத்தப்பட்டு இயேசுவோடு கூட செல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். முதலாவது ஆசைப்பட்டான் இயேசுவை காண்பதற்கு, இரண்டாவது ஆயத்தப்பட்டான் இயேசுவோடு செல்வதற்கு. இன்று நீங்க ஆயத்தம் தானா அவரோடு செல்வதற்கு? அவரோடு செல்வதற்கு, அவரோடு செல்லணும்னா சில மாற்றம் வரணும்ல. அவரோடு செல்லணும், அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி தரும் விஷயம் அல்லவோ. கீழே இறங்கி வந்தான். நோ நோ நோ, நான் மேலதான் இருப்பேன், நான் வர முடியாது அப்படி சொல்லல. அவன் வாழ்வில இயேசு சொன்ன வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படுகிறான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க தெய்வ பிள்ளையே, இன்று ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனைகளுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கும் நீங்க கீழ்ப்படிந்து அதை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறீர்களா? அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். அடுக்கடுக்கான ஆச்சரியங்களை அனுபவிப்பதற்கு சந்தோஷம் உண்டு. அதே நேரத்தில் அவர் சொல்படி செய்வதற்கு நீங்கள் ஆயத்தம் தானா? ஆண்டவர் உங்களை இப்பொழுது எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறவர்களின் வாழ்விலே என் ஆண்டவர் அடுத்த கட்டமாய் செய்ய போகிற கிரியைகள் மிக ஆச்சரியமாய் இருக்க போகிறது. கீழ்ப்படிந்து பாருங்கள், தெய்வ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள், தேவனுடைய வார்த்தைகளுக்கு அடிபணிந்து பாருங்கள். உங்கள் வாழ்வு நம்ப முடியாத நிலையை நிச்சயம் பெற்றுக்கொள்ளும் என்பதில் சந்தேகமே கிடையாது. தொடர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். அதை தொடர்ந்து 19வது அதிகாரத்திலே 8வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். 8-9. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான்.
ஆனா கவனிங்க, இந்த 8வது வசனம் மிக முக்கியமான சில காரியங்களை அடக்கி வைத்திருக்கிறது. இயேசு அவன் வீட்டுக்குள்ளதான் போனாருங்க. அவனிடத்துல நீ பாவி, நீ கொள்ளக்காரன், நீ ஏமாற்றுக்காரன், நீ அநியாயமாய் சம்பாதித்தா அதெல்லாம் மாற்றிடணும் என்று ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. இயேசு அவனோடு செல்ல ஆரம்பித்த உடனே, இயேசு அவன் வீட்டுக்குள்ளே போன உடனே அவனுக்குள்ள ஒரு பெரிய மனமாற்றம் உண்டாகிறது. அருமையான தேவ பிள்ளையே, மனம் திரும்பின மனிதன், ரட்சிக்கப்படுகிற ஒரு மனிதனுக்குள்ள இப்படிப்பட்ட மாற்றத்தை தான் தேவன் விரும்புகிறார். இயேசு சொல்லவே இல்லை. ஆனா இயேசு அவன் வீட்டுக்குள்ளே வந்த பொழுது அவனுக்குள்ளே ஒரு பெரிய தீர்மானம் எடுக்கிறான். ஐயோ, நான் எவ்வளவு பாவம் செய்திருக்கிறேன், எவ்வளவு பேருக்கு அநியாயம் செய்திருக்கிறேன், அநியாயம் செய்துதானே இவ்வளவு ஐஸ்வர்யவானானேன், இது தவறு என்பதை அவன் உணர்ந்து அவனாகவே சொல்லுகிறான். ஆண்டவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை, ஆனால் அவனுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் வருகிறது. அவனாகவே அந்த ஜனங்களின் நடுவிலே சத்தமிட்டு சொல்லுகிறான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லா கவனிக்க வேண்டும். ஒரு மனிதனுக்குள் இயேசு வந்திருந்தால், ஒரு குடும்பத்திலே, ஒரு வீட்டுக்குள் என் ஆண்டவராகிய இயேசு வாசம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய ஜீவியம் அடியோடு மாற்றம் அடைகிறது என்பதை இந்த சம்பவம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இயேசு உங்கள் இல்லத்திலே வந்தது உண்மையானா, இயேசு உங்கள் உள்ளத்திலே வந்தது உண்மையானா, நீங்க மாறி இருக்கீங்களாங்க? உங்க பழைய சுபாவங்கள், உங்கள் பழைய கிரியைகள், உங்கள் பழைய அநீதியான பழக்க வழக்கங்கள், உங்கள் பழைய அசுத்தங்கள் முற்றிலும் மாற்றமடைந்திருக்கிறதா? மாறுவதற்கு நீங்கள் முன் வந்திருக்கிறீர்களா? மாறுகிறேன் என்று அறிக்கையிடுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறீர்களா? யோசித்து பாருங்க. இந்த மனிதனை பாருங்க, இயேசு சொல்லவே இல்லை அவன் மனம் திரும்பி இருக்கிறான் என்பதை வாயால் அறிக்கையிடுகிறான். அறிக்கையிடுகிறது மட்டுமல்ல, அதை உடனடியாய் செய்கிறான். என்ன சொல்லுகிறான்? என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். நல்லா கவனிக்கணும். மொத்தத்துல அவன் இருக்கிறது எல்லாவற்றையும் இயேசுவுக்காய் இழப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறான். எதை இழந்தாலும் பரவாயில்லை, நான் இயேசுவுக்கு பிரியமான பிள்ளையாய் மாற வேண்டும் என்பதிலே அவன் உறுதியாய் இருக்கிறான். இன்று எத்தனை பேர் இயேசு தன்னோடு கூட வாழ்வதற்காக தனக்கு இருக்கிற தான் ஆண்டவர் விரும்பாத கிரியைகளை இழப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறீர்கள், அகற்றுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறீர்கள், அடியோடு வேரோடு பிடுங்கி எறிவதற்கு எத்தனை பேர் ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்? இயேசுவும் வேணும், என்னுடைய பழைய வாழ்வும் வேணும் என்று சொன்னா ஆண்டவர் அதை விரும்ப மாட்டார். அது உண்மையான மனம் திரும்புதல் இல்லை, அது உண்மையான ரட்சிப்பின் அடையாளம் இல்லவே இல்லை. ரட்சிக்கப்பட்டவங்க தானா நீங்க? ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறீர்களே, அப்படியானால் உங்கள் சுபாவத்திலே, உங்கள் ஜீவியத்திலே மாற்றம் உண்டாகி இருக்கிறதோ? உங்கள் ஜீவியத்திலே மாற்றம் உண்டாகி இருக்கிறதோ? இந்த மனிதன் அப்படியே தன்னுடைய லைஃபை மாற்றி அமைக்கிறான். பாருங்க, பழைய பாட்டுல கூட நியாய பிரமாணத்துல சொன்னதை விட அதிகமா அவன் இழப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறான். அவனுக்குள்ள ஒரே ஒரு வாஞ்சை தான், எதை இழந்தாலும் பரவாயில்லை, நான் இயேசுவின் பிள்ளையாக வாழணும், நான் இயேசுவோடு கூட ஜீவிக்கணும், நான் இயேசுவுக்கு பிரியமானவனாய் வாழ வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இருந்தது. நல்லா கவனிக்கணும். இயேசு அந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னால அவன் உலகத்தார் பார்வையில மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். ஆனா இயேசு அவன் வாழ்க்கையில வந்த பிற்பாடு அவன் உலகத்தின் பார்வையில ஐஸ்வர்யவான் கிடையாதுங்க. ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டான். ஆனா கர்த்தரின் பார்வையில அவன் ஐஸ்வர்யவானாய் ஆண்டவருடைய மகிழ்ச்சிக்கு பங்காளியாய் மாறிவிட்டான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்று கூட அநேக கிறிஸ்தவங்க பெயருக்கு தான் கிறிஸ்தவங்க, நான் கிறிஸ்தவன் என்று சொல்வதில் பெருமை அடைத்துக் கொள்கிறார்கள்.
ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்டதற்குரிய, மனம் திரும்பினதற்குரிய ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கிறதா? எதை மாற்றினீர்கள்? எதை விட்டீர்கள்? எதை இழந்தீர்கள்? எதை உங்களை விட்டு அகற்றினீர்கள்? எதை குழி தோண்டி புதைத்தீர்கள்? எந்த பழக்கத்தை அடியோடு உங்களை விட்டு விடை கொடுத்து விட்டீர்கள்? யோசித்து பாருங்கள். எல்லா பழக்க வழக்கங்களையும் வைத்துக்கொண்டு நான் இயேசுவோடு கூட வாழ விரும்புகிறேன், இயேசு என் வீட்டில் வாசம் பண்ண வேண்டும், இயேசு என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்வது அநியாயமாய் தெரியவில்லையா உங்களுக்கு? வேதத்துக்கு ஒத்து வராத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்று பேசுவது உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்வதற்கு சமானம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டவர்களாயிருந்தால் இரட்சகரின் சாயலை நீங்கள் உடையவர்களாய் காணப்பட வேண்டும். அவருடைய சுபாவத்தை உடையவர்களாய் காணப்பட வேண்டும். பாருங்க, பழைய பாட்டுல லேவியராகமம் 6வது அதிகாரம் 1 முதல் 7 முடிய உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுதும், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 1 மற்றும் 4 வசனங்களை வாசிக்கும் பொழுதும், எப்படி கொள்ளையடித்தவர்கள், திருடு பண்ணினவர்கள் நாலத்தனையாய் திரும்ப கொடுக்கணும், அதை நேரடியாய் கண்டுபிடிக்கப்பட்டால் ரெண்டத்தனையாய் திரும்ப கொடுக்கணும்னு தான் சொல்லி இருக்குது. ஆனா அதற்கும் அதிகமாய் நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்ட நியதிகளுக்கும் அதிகமாய் இவன் இயேசு தன் பக்கத்தில் வந்த உடனே தனக்குரிய எல்லாவற்றையும் இழக்க அவன் ஒப்பு கொடுத்து விட்டான். நம்முடைய ஆசைகள், நம்முடைய இச்சைகள், நமக்குள் காணப்படுகிற தேவன் விரும்பாதவற்றை விட்டு விடுவதற்கு, அதை இழப்பதற்கு ஆயத்தமாய் இருந்தால் மட்டும்தான் நீங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளை. ரட்சிக்கப்பட்டவனுடைய ஜீவியம் முழுவதும் மாறி இருக்கும். பைபிள் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. சில நினைக்கலாம், இது புதுசா ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஏதோ பாஸ்டர் பேசிட்டு இருக்கிறார், இது புதிய மக்களுக்கு உள்ளது, சுவிசேஷ பிரசங்கம்னு. இல்லைங்க, ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லிவிட்டு ரட்சிப்புக்குரிய எந்த கிரியைகளும் இல்லாம, மனம் திரும்புதல் இல்லாம, பழையவைகளை விட்டு ஒழிக்காம இன்னும் பழைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு பெயரளவில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்களே. உங்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதலை கட்டளையிடுவதற்காகத்தான் ஆண்டவர் இந்த வசனங்களை உங்களுக்கு இன்று போதிக்க அடிமையை ஏவி கொண்டிருக்கிறார். இதுவரையிலே ஒருவேளை நீங்கள் பழையவைகளோடு வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இன்று ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற பாடம், இயேசு ஒரு மனிதனுடைய வாழ்வில் வந்து விடுவாரையானால் அவன் வாழ்வு முழுமையாய் மாற்றப்படும். அவனுடைய ஜீவியம் அடியோடு மாறி போகும் என்பதுதான் இன்று கர்த்தர் நமக்கு கற்றுத் தருகிற ஒரு நல்ல சத்தியமாய் காணப்படுகிறது. அன்பு தாயே, தகப்பனே, அன்பு வாலிப தம்பி, தங்கச்சி, அருமையான பெரியவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்று இயேசுவுக்கு பிரியமான வாழ்க்கை தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. சிலர் இன்னும் சினிமா பார்க்கிறத விட்டு கொடுக்கல, இன்னும் புகைப்பிடித்தலை விடல, இன்னும் மதுபானத்தில் அடிமையாயிருக்கிறார்கள், இன்னும் அநேக துன்மார்க்கமான ஜீவியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கெட்ட வார்த்தை வாயில வருகிறது, இன்னும் கோபம், இன்னும் மாம்ச கிரியைகள், இன்னும் குறை சொல்லுதல், குற்றம் சாட்டுதல், கோள் சொல்லுதல், அடுத்தவர்களை மட்டம் தட்டுதல், அடுத்தவர்களை அற்பமாய் பேசுதல், மன்னிக்க முடியாத தன்மைகள், அசுத்தமான அநேக கிரியைகள் அவர்களோடு கூட இருக்கிறது. தேவன் அதை அறிவிருக்கிறார். அவைகளுக்கு விடை கொடுத்து விட்டால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை கரம் பிடித்து கடைசி வரை நடத்தி தன்னுடைய நித்திய ராஜ்யத்தில் பங்கடைவதற்கு உங்களை வழி நடத்துவார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஏதாகிலும் ஆண்டவர் விரும்பாத ஏதோ ஒரு காரியம் உங்களுக்குள்ளே வேர் கொண்டு விட்டதா, இல்லது மறைவாய் கிடக்கிறதா, இல்லது எங்கேயோ ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறதா, கர்த்தர் உணர்த்துகிறார். அவைகளை உங்களுடைய ஜீவியத்தை விட்டு இன்று எடுத்து போடுவீர்களேயானால் என் ஆண்டவர் உங்கள் வாழ்விலே வருவது மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பார்த்து சொல்லுவார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே.
இன்றைக்கு ஒரு மாற்றத்தை கர்த்தர் உங்களில் எதிர்பார்த்து கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை உணர்த்திட்டு தானே இருக்கிறார். இன்னும் தேவன் விரும்பாத சில சுபாவங்கள், சில கிரியைகள் உங்களுக்குள்ள இருக்குமே. ஆனா கர்த்தர் உணர்த்துகிற இந்த நேரத்தில், ஆமாண்டவரே, என்னுடைய உள்ளத்துல இருக்கிற அந்த கிரியைகளை இன்றோடு என்னை விட்டு அகற்றி போடுகிறேன். தொடர்ந்து உம்மோடு கூட வாழ்வதற்கு, உம்முடைய ராஜ்யத்தில் பங்கடைவதற்கு நான் ஆசைப்படுகிறேன். என்னை மனப்பூர்வமா அர்ப்பணிக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயா. இந்த பாவ வழிகளில் இருந்து, இந்த அசுத்த பழக்க வழக்கங்களில் இருந்து, நீர் விரும்பாத கிரியைகளிலிருந்து விடுபடுவதற்கு ஆவியானவரே எனக்கு பலன் தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை ஒப்பு கொடுப்பீர்களே, ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதை கர்த்தர் கண்டுகொள்ள முடியும். இந்த சமுதாயம் கண்டுகொள்ள முடியும். பாருங்கள், இந்த சகையு பேருக்கேற்ற வாழ்க்கை வாழவில்லை ஆரம்பத்திலே. ஆனால் முடிவில் பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையை பேருக்கேற்றாற் போல் பரிசுத்தமானதாய், சுத்தமானதாய், அப்பழுக்கற்றதாய் மாறிவிட்டது. பாருங்கள், அந்த நாளை ஆரம்பிக்கும் பொழுது அவன் பாவி, ஆனால் அந்த நாளை முடிக்கும் பொழுது அவன் இயேசுவின் பிள்ளையாய் மாற்றமடைந்திருக்கிறார். யாருக்கு தெரியும், இந்த நாளை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் ஜீவியம் வித்தியாசமாய் இருந்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய இந்த சில நிமிடங்களில் உங்கள் வாழ்க்கை இயேசுவுக்கு உகந்ததாய் மாறுவது அதிக நிச்சயம். கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். உங்கள் ஜீவியத்தில் வித்தியாசத்தை ஏற்படுத்த விரும்புகிறார். இதுவரை நீங்கள் அறிந்திராத சில ஆச்சரியங்களை உங்கள் வீட்டுக்குள் அவர் நிகழ்த்த விரும்புகிறார். பெற்றுக்கொள்வதற்கு, அனுபவிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறீர்களா? ஒப்பு கொடுக்கலாமா? இருக்கிற இடங்கள்ல முழங்கால் படியிடுவோம். இயேசுவே, எனக்குள்ளே ஒரு மாற்றத்தை தாரும். மனம் திரும்பினதற்குரிய ஒரு அடையாளத்தை என்னில் விளங்க பண்ணும் அப்பா. நான் உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டவன் என்பதை இந்த சமுதாயம் காணணும். அந்த அளவு என் ஜீவியம் மாறணும். அதற்காய் எதை இழக்கிறதற்கும், அதற்காய் எதை விட்டு கொடுப்பதற்கும், அதற்காய் எதை என்னை விட்டு அகற்றுவதற்கும், எந்த உறவை துண்டிப்பதற்கும் நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீர்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து தன்னுடைய பிள்ளையாய், தன்னுடைய ஆசீர்வாதத்தின் பங்காளியாய் உங்கள் வீட்டிற்கும் உங்கள் வீட்டாருக்கும் ரட்சிப்பை அருளுவதற்கு அவர் பிரசன்னமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Lord. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரி அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரி அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து உங்கள் ஆவியாத்மா சரீரம் கழுவப்படுவதற்கு, சுத்தமடைவதற்கு, ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்குரிய அடையாளத்தை வெளிப்படுத்துகிற ஒரு மெய்யான மனம் திரும்புதலின் ஜீவியத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒப்பு கொடுப்பீர்களா? இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை சுத்திகரிக்க விரும்புகிறார். உங்கள் கரைகளை களைய விரும்புகிறார், கழுவ விரும்புகிறார். ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்டவன் என்று எல்லாரும் என்னை பார்த்து உண்மையிலே சொல்லணும். அந்த அளவு என் ஜீவியம் உமக்கு உகந்ததா மாறட்டும். ஆண்டவரே, முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னு தெரியல, ஆனா இன்றிலிருந்து நான் உமக்கு உகந்த ஒரு ஜீவியம் செய்ய
ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கிற உங்களை கர்த்தர் அணைத்து கொண்டு ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை உடையவர்களாய் உருமாற்ற விரும்புகிறார். நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே கிருபாசன தண்டையிலே வரவும், உம்மை மகிமைப்படுத்தவும், உம்மை ஆராதிக்கவும், அதே நேரத்தில் உம்முடைய வார்த்தையினாலே உணர்த்தப்படவும், ஆழமாய் மனம் திரும்புகிற ஒரு தீர்மானத்தை எடுக்கவும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்தினபடியால் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையிலே பங்கெடுத்த ஒவ்வொருவருக்குள்ளையும் ஒரு மனம் திரும்புதலை என் தேவன் இன்று உண்டு பண்ணினபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியுடையவர்களாய் தங்களுக்கு சூட்டப்பட்ட அந்த கிறிஸ்தவ நற்பெயர்களுக்கு ஏற்றாற் போல நற்கிரியைகளை மூலமாய் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய் வாழ்ந்துவிட எங்களை வனைந்து விடும்படியாய் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் உகந்தவர்களாய் உருமாற்றிவிடும். செய்கிற வேலை, தொழில், வியாபாரங்களை வர்த்திக்கப்படும். பிள்ளைகளுடைய படிப்பை கர்த்தர் ஆசீர்வதியும். சீக்கிரமாய் ஆண்டவரே மறுபடியும் அவர்கள் படிப்பதற்கான வாசல்களை திறந்து தாரும். தேசத்தின் நிலையிலே மாற்றத்தை தாரும். மறுபடியும் நாங்கள் ஓரிடத்தில் கூடியமை ஆராதிக்கிற மகிழ்ச்சியின் நாட்களை காண செய்யும். தேசம் சமாதானம் அடைய, தேசம் சுகமடைய வேண்டுதல் செய்கிறோம். இந்த ஆராதனை பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் எங்கிருந்தாலும் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். கேட்ட வசனத்தின்படி உணர்த்தப்பட்ட இடங்களிலே தங்கள் குறைவுகளை களைந்துவிட்டு உண்மையான ரட்சிப்பிற்கு சாட்சிகளாய் நிற்க தேவரீர் இவர்களை வழி நடத்துங்க. ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. எங்களோடு கூட இருப்பவரும் எங்களுக்குள்ளும் மாற்றத்தை உண்டு பண்ணுகிற தெய்வமாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.